ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய பறவை வசித்தது. அந்த பறவையின் பெயர் மயிலு. மயிலு பருத்தி பூமிகளுக்கு கண்ணழகாய் பறக்கவும் மகிழ்ச்சி பாடவும் மிகவும் விருப்பமாக இருந்தது. ஆனால் மயிலுவுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அவளுக்கு சிறிது நேரம் மட்டுமே பாட முடியாது. ஏனெனில் அவளுக்கு குரல் இல்லை. மயிலு இதற்காக மிகவும் தாழ்மையாகவும் அவளுடைய நட்பு பறவைகளைப் பார்த்து அழகாக பாடுகிறவர்களைப் பார்த்து விருப்பமாகவும் இருந்தது. அவள் ஆராய்ச்சி செய்ய முடிவு செய்தாள். என்னுடைய குரலுக்கு ஒரு மந்திரம் தேவை என்று மயிலு நினைத்தாள். மயிலு தனது நண்பன் பூங்கொத்து என்ற ஆட்டுக்குட்டியிடம் சென்றாள். தலைவி, என்னால் பாட முடியவில்லை. எனக்கு ஒரு மந்திரம் தேவை, அவள் உருக்கமாகச் சொன்னாள். பூங்கொத்து அசத்தலாக பதிலளித்தது, மாயாஜாலம் என்பது உமது உள்ளத்தில் உள்ளது. நீ உன்னை நம்ப வேண்டும். அதே மாதிரி நீ பாட. மயிலு பூங்கொத்தின் வார்த்தைகளை நினைத்தாள். ஆனால் அவள் இன்னும் சந்தேகமாக இருந்தாள். எப்படி நான் நம்புவது என்று கேட்டாள். பூங்கொத்து மிகவும் நகைத்தது. நீ தினமும் பாடுவதற்காக முயற்சிக்க வேண்டும். நம்பிக்கை உன்னை காத்திருக்கும். மயிலு பூங்கொத்தின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காலை மறுபடியும் பாட முயற்சிக்கத் தொடங்கினாள். அவள் தனது செல்லத் தோட்டத்தில் பிரகாசமான பூக்களைப் பார்த்து, அகம் அகம் என் குரல் கேடும் என்ற பாடலைப் பாடினாள். ஆனால் எப்போது மீண்டும் அவளது குரல் இன்னும் வெளியே வரவில்லை. ஒரு தருணத்தில் மயிலு மிகவும் சோகம் அடைந்தாள். என் முயற்சியெல்லாம் வீண் என்றாள், மறுபடியும் தோல்வியால் தாழ்ந்து. ஆனால் அப்போது அவளது அனைத்து நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அதை உற்சாகமாக ஆதரிக்க வந்தனர். எங்கள் மயிலு, நீ கவலைப்படாதே. நீ பாடுவதைத் தொடரு, அவர்கள் சொல்லினர். மயிலு மீண்டும் தூண்டலாகிப் பேற்றும். நான் செய்வேன் என்று முடிவு செய்தாள். அவள் தினமும் பாடத் தொடர்ந்து, ஆனால் குரல் இன்னும் யாருக்குமே கேட்கவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு தெரிந்தே இருந்தது. அந்த மலர்கள், மரங்கள் மற்றும் பிற பறவைகள் அவளது முயற்சிகளைச் சொல்லி ஆறுதல் அளிக்கத் தொடர்ந்தன. ஒரு நாள் மயிலு மிகவும் உற்சாகமாக, இன்று நான் எவ்வளவு நல்லாக பாடினாலும் நான் பாடுவேன் என்று முடிவு செய்தாள். அவள் பாடினபோது அந்த குரல் தீவிரமாக இருந்தது மற்றும் அதால் மாயாரும் மாலிகமும் எழுந்து வந்து மயிலுவை நம்பிக்கையுடன் கேட்டனர். உன்னால் முடியும், மயிலு என்றனர். இதற்கான உதவியுடன் மயிலு பாடுவதில் அதிக உருக்கியத்தை பெற முடிந்தது. இருமுறை பாடிய பிறகு மயிலுவின் குரல் சுத்தமாக வெளிப்படையாக அமைந்தது. அவளது சுகமான குரல் பாடிய போது இதற்காக அடியெடுத்து வந்த அனைத்து பறவைகளும் ஆச்சரியமாக தொடர்ந்து கேட்டன. அவளது நம்பிக்கை மற்றும் உழைப்பின் விளைவாக மயிலு மிகச் செல்வாக்கான பாடகர் ஆனாள். இதன் முடிவில் மயிலு தற்போது குரலினால் பாடுவது மட்டுமல்ல, ஆனால் தனது நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை மற்ற பறவைகளுக்கும் பரப்பியது. நம்பிக்கையோடு பாடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அற்புதங்கள் மறைந்து இருக்கிறத என்றாள். மயிலு மற்றும் அவளது நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் ஒன்றுபட்டும் வாழ்ந்தனர் மற்றும் அவர்கள் குரலால் காட்டிலும் அழகான பாடல்களைச் சொல்லி மகிழ்ந்தனர். மயிலுவின் சிறிய சாதனை மற்ற பறவைகளுக்கு இன்னும் ஒரு வார்த்தையே தந்தது, நம்பு, முயலும். எதையும் அடைவோம். இந்த விதமாக மயிலு தனது அழகான குரலுடன் அனைத்து பறவைகளின் மந்திரமாக ஆனாள்.